நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் நம்முடைய தகப்பன். இதை கூட நான் ஒரு ரட்சிப்பின் ஆசீர்வாதம் என்று தான் சொல்லுகிறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பன். இதை விட ரொம்ப அடிப்படையாக போக முடியாது. ஆனால் இதை விட வல்லமை வாய்ந்த சத்தியமும் இல்லை, இதை விட ஒரு அருமையான ஒரு சத்தியமும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் இதை கவனிப்பீர்களானால், இதை பற்றி தியானிப்பீர்களானால், நான் உண்மையில் நம்புகிறேன் உங்களுடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படும். உங்களுடைய இருதயங்கள் நன்றியினால் பொங்கி வழியும். இருதயத்தில் நன்றி இல்லைன்னா உடனே அங்கேயே உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி அது தவறாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இருதயத்தில் நன்றி இல்லைன்னா விசுவாசம் வேலை செய்யாது, சமாதான சந்தோஷம் இருக்காது. ஒரு கிறிஸ்தவனுக்கு எல்லா நேரங்கள்லையும் நன்றி சொல்வது ஏன் வேதம் அப்படி சொல்லுது? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அவருக்கு என்னமோ அவர் நன்றி இல்லைன்னா அவர் பிழைக்க மாட்டாருன்னு கிடையாது, நாம் பிழைக்க மாட்டோம். அதுதான் அதில் வேடிக்கை. ஆகவே அதனால தான் இப்படிப்பட்ட சத்தியங்களை சொல்லுகிறேன். என்ன இல்லை, என்ன மாறி போயிடுச்சு, என்ன ஒரு இப்படி மாற்றம் அடைஞ்சிருச்சு, எண்ணத்தில் ஒரு கோளாறு உண்டாயிடுச்சு, அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நன்றி உள்ள இருதயம் வராது. என்ன உண்டாயிருக்கு, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்துகள் என்ன, பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். இதை உணர வேண்டும். இது எவ்வளோ பெரிய விஷயம் என்பதை உணர வேண்டும். இதை நாம் நமக்கே இன்றைக்கு நினைப்பூட்டிக்க வேண்டும். நமக்கு தெரியும் ஆனால் தெரியாது, அந்த மாதிரி சொல்லுவோம்ல, தெரியும் ஆனால் தெரியாது. அந்த மாதிரி தான் இது. எல்லாருக்குமே இது தெரியும் ஆனால் தெரியாது, மறந்துட்டாங்க, உணரலை. ஆகவே தான் இதை பேசுகிறோம். இன்றைக்கு எப்படி இதை பார்க்க போகிறோம்னா, முதல்ல நாம் எப்படி இருந்தோம் முன்ன, தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம், ஒரு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாமல் இருந்தோம், அதை முதல்ல பார்க்க போகிறோம். ஏன்னா எப்படி இருந்தோம் என்றதை பார்த்தா தான் சில நேரம் இருக்கிறதுனுடைய மேன்மையே புரியும். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ இது நடக்கலையே, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, ஐயோ இது இல்லையே இன்னைக்கு அப்படின்னு நம்ம இருக்கிற நிலையை யோசித்து புலம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்து எங்கேருந்து வந்தோம், எப்படி இருந்தோம், இப்போ எங்கே இருக்கிறோம், முன்ன என்ன நிலையில் இருந்தோம், இப்போ எந்த நிலையில் இருக்கிறோன்றத ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அந்த கண்ணோட்டம் வந்ததுனாலே சில நேரம் இப்போ இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு தோன்றிடும். இப்போ இருக்கிற பிரச்சனையை ரொம்ப பெரிய காரியம் ஏன் தோணுதுன்னா, நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றதை மறந்துட்டீங்க. நாம் எல்லாரும் எப்படி இருந்ததுன்றத மறந்துட்டோம். அதை கொஞ்சம் மனதுக்கு கொண்டு வந்தால், இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், ஆஹா இதுவாது இருக்குதே, இது இவ்வளோ பெரிய காரியம்னு நினச்சி நீங்கள் ஒரு நம்பிக்கை அடைவீங்க. ஆகவே முதல்ல எப்படி இருந்தோன்றதை பேசுவோம். ஒரு காலத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை, தேவன் நம்முடைய தகப்பனாய் இல்லை. இயேசுவை நம்புறதுக்கு முன்பாக, நம் விசுவாசிகள் ஆகிறதுக்கு முன்பாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இல்லை, தேவன் நம்முடைய தகப்பனாய் இல்லை. அப்படி சொன்ன உடனே சிலர் ஒருவேளை யோசிக்கலாம், அது எப்படிங்க, கடவுள் எல்லாருக்கும் தான் நாங்கள் தகப்பன் மாதிரி. இப்போ உலகத்துலலாம் அப்படி சொல்லுவாங்க பாருங்க, த யூனிவர்சல் ஃபாதர்ஹுட் ஆஃப் காட், அதாவது எல்லாருக்குமே கடவுள் தகப்பன். அப்போது நாம் எப்படி சொல்கிறதுனால நாம் விசுவாசிகள் ஆகிறதுக்கு முன்னால் கடவுள் நம்முடைய தகப்பனா இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க ஒருவேளை கொஞ்சம் கோச்சிக்கலாம், அல்லது அது எப்படி சொல்ல முடியும்னு சொல்லலாம். ஆனால் இதை கொஞ்சம் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஒரு விதத்தில் பார்க்க போனால், ஒரு குறுகிய விதத்தில் பார்க்க போனால், கடவுள் எல்லாருக்கும் தான் தகப்பன். எந்த விதத்தில்? எல்லாத்தையும் சிருஷ்டித்ததுனால அவர் சிருஷ்டிப்பின் மீது ஒரு தகப்பனாய் இருக்கிறார், அப்படி சொல்லலாம். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், அவர்தான் எல்லாத்துக்கும் ஜீவனை, சுவாசத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தார். வேதம் அப்படியே சொல்லுதுல்ல, he gives life and breath and everything. ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறார். அப்போ ஒரு ஆள் இன்னைக்கு உயிரோட இருந்து மூச்சு விட்டுட்டு இருக்காங்கன்னா, அது கடவுள் அவங்களுக்கு உயிரை கொடுத்துருக்காங்க, ஜீவனை கொடுத்துருக்காங்க. இன்னொரு மூச்சியை விடுறதுக்கு
அனுமதிக்கிறார், உலகத்தையே தாங்கி பிடிக்கிறார். அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம், மூச்சு விட்டுட்டு இருக்கோம். அப்போ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜீவனை கொடுக்கிறவர், அதை சஸ்டெயின் பண்ணுகிறவர், தக்க வைக்கிறவர். ஆகவே அந்த விதத்தில் அவர் தகப்பன் சொல்லலாம். அவர் தான் சோர்ஸ். அவர்கிட்ட தான், அவர் தான் அந்த ஊற்றுக்காரணர், அவர் தான் மூல காரணம். அவர் இல்லைன்னா ஜீவனே உண்டாயிருக்காது, நாம் இங்கே இருக்கவே மாட்டோம். அப்போ அந்த விதத்தில் அவர் தகப்பன் சொல்லலாம். ஏன்னா தகப்பன் இந்த பூலோகத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா அதனுடைய வித்து எங்கேருந்து வருது? தகப்பட்டிருந்து வருது, சோர்ஸ். இப்போ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் எல்லாருக்குமே தகப்பன் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அவர் இல்லைன்னா நாம் இருக்க மாட்டோன்ற அளவுக்கு அவர் இருக்கிறார். ஆகவே அவர் தகப்பன் சொல்லலாம். ஆனால் அந்த விதத்தில் அவர் தகப்பனாக இருக்கிறதுனால எல்லா விதத்துலையும் அவர் தகப்பன் ஆகிட முடியாது. ஒரு பர்சனல் விதத்தில் தகப்பன் இல்லைன்னு சொல்ல வரோம், அதான் சொல்ல வரோம். விசுவாசிகள் ஆகிறதுக்கு முன்பாக நாம் தேவனோட ஒரு பர்சனல் ஃபாதர் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. அதாவது பர்சனல் விதத்தில் அவருடைய என்னுடைய தகப்பன் அவருடைய பிள்ளைன்ற உறவில் இல்லை. ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னா இப்படி சொல்லலாம் பாருங்கள். சிலர் நம்மளை இப்படியே சொல்லலாம், நம்மளை வாழ வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களா உங்கள் வாழ்க்கையில்? ஒருவேளை உங்களுடைய அப்பாவா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை வாழ வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க இல்லைன்னா நீங்கள் இங்கே இன்றைக்கி இருக்கிற நிலையில் இருக்க மாட்டீங்க. அவங்க தான் உங்களை வாழ்க்கையில் உயர வச்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி சிலருக்கு இருக்காங்கல்ல. ஒருவேளை அவங்களுடைய அப்பாவா இல்லாமல் இருக்கலாம், அவங்க சொந்தக்காரங்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க டீச்சரோ யாரோ அவங்க தான் அவங்கள அப்படியே வாழ வச்சுருக்காங்க. அப்போ எப்படி சொல்லுவாங்க? அவங்க எனக்கு அப்பா மாதிரிங்கன்னுவாங்க. இஸ் லைக் அ ஃபாதர் டு மீ அப்படின்வாங்க. அவர் மட்டும் இதை செய்யலைன்னா, அவர் மட்டும் என்னை தூக்கலைன்னா, அவர் மட்டும் இப்படி எனக்கு வழியை காண்பிக்கலைன்னா, அவர் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நான் இப்போது இந்த இருக்கிற நிலையில் இருக்க மாட்டேன்னு சொல்லலாம். அது உண்மை. ஆனால் அப்படி சொல்கிறதுனால நீங்கள் அவர் வீட்டிலே வாழ்கிறீங்கன்னு ஒன்று அர்த்தம் கிடையாது. அவர் எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்கிறதுனால நீங்கள் அப்படியே ஒவ்வொரு நாளும் அவரோட டின்னர் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தமா? கிடையாது. நீங்கள் அவர் எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்கிறதுனால அவர் அப்பா டேடின்னு சொல்கிறீங்களா? கிடையாது. அப்பா மாதிரின்னு சொல்கிறதுனால அவர்கிட்ட எப்போ வேணால் போய்க்கலாம், என்ன வேணால் வாங்கிக்கலான்ற மாதிரியா? கிடையாது. அப்பா மாதிரின்னு சொல்கிறதுனால அவர் சொத்தை உங்களுக்கு எழுதி வச்சிட்டாரா? கிடையாது. அப்போ வித்தியாசம் இருக்குது, அதுதான் சொல்ல வரேன். அப்பா மாதிரின்னு சொல்லிக்கலாம், ஆனால் உண்மையிலே அப்பாவாக இருக்கிறதுக்கும் அப்பா மாதிரி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுபோல தான் பாருங்கள், எல்லா மனிதர்களும் முழு சிருஷ்டிப்பே, குறிப்பாக எல்லா மனிதர்களும் தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி. அவர் அப்பா மாதிரி, தகப்பன் மாதிரி. ஆனால் ஒரு பர்சனலான விதத்தில், ஒரு லீகலான விதத்தில், ஒரு பறந்து விரிந்த விதத்தில், எல்லாத்தையும் அடக்கிய விதத்தில் அவர் தகப்பனா இல்லை, அவங்க பிள்ளைகளா இல்லை. உதாரணம் சொல்லணும்னா கடவுளுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன். ஒரு உதாரணம், கடவுளுடைய கண்ணோட்டத்தில் ஒரு டீச்சர் எடுத்துக்கோங்க. ஒரு டீச்சருக்கு அவங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு பிள்ளைகள் இருக்காங்க. அந்த டீச்சர் எப்படி பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? பிள்ளைகளை பற்றி என் பிள்ளைங்களும், என் பிள்ளைகள், என் பிள்ளைகள், அது ரொம்ப சொந்த பாராட்டுவாங்க. இது என் பிள்ளைகள், என் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்காக எல்லாம் செய்வாங்க பாருங்கள். சொல்லித்தரது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வழியை காண்பிப்பது. அவங்களுக்கு அப்படியே டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்டோட அட்டாச் ஆகிடுறாங்க. அந்த கிளாஸ் விட்டு போனால் கூட தொடர்ந்து அந்த டச்சை வச்சுக்கிறாங்க, அந்த பிள்ளை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிறாங்க பாருங்கள். அப்போ என் பிள்ளைகள்னு சொல்கிறாங்க. ஆனால் என் பிள்ளைகள்னு சொன்னாலும் கூட அந்த பிள்ளைகளுக்கும் அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. அதே போல் தான் பாருங்கள், நாம் ஒரு காலத்தில் பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம், அவர் தகப்பன் மாதிரின்னு சொல்லலாம், எல்லார மாதிரியும் பொதுவாக. ஆனால் ஒரு பர்சனல் விதத்தில் கடவுள் நம்முடைய தகப்பனா இல்லை, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இல்லை. பொதுவாக மட்டும் சிருஷ்டிப்பு அப்படி மட்டும் கிடையாது பாருங்கள். இன்னொரு விதத்துலையும் பொதுவாக தேவன் மற்றவர்களோட ஒரு தகப்பன் மாதிரி ஒரு உறவில் இருக்க விரும்புகிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சிருஷ்டிப்பை யோசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார், ஆனால் மனுஷனை மட்டும் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கிறார். வேற எந்த சிருஷ்டிப்பும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்படவில்லை. மனுஷன் மட்டும்தான் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்படுகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனை மாதிரி சிருஷ்டிக்கப்படுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட அது பிள்ளைகளா மாதிரி. இந்த வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஆதியாகமம் 5:1. இங்கே
தேவன் வந்து மனுஷனை தன்னுடைய சாயலை சிருஷ்டித்தார்னு சொல்லிட்டு ஆதாம் வந்து தன்னுடைய மகனை அவனுடைய சாயல்ல பிறப்பித்தான் அப்படின்னு வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 5:1-2-3. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது பார்த்துருக்கீங்களா இந்த வசனத்தை? ஆதியாகமம் 1 என்ன சொல்லுது? தேவன் வந்து ஆதாமை தம்முடைய சாயலையும் ரூபத்திலையும் சிருஷ்டித்தார். இங்கே அதை சொல்லிட்டு 1ஆம் 2ஆம் வசனத்தில் அதை சொல்லிட்டு 3ஆம் வசனத்தில் தான் சொல்லுது, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அப்போ கனெக்ஷன் இருக்கு பாருங்க. அதாவது ஆதாமுடைய சாயலையும் ரூபத்திலையும் பிறந்தவன் யாரு? ஆதாமுடைய பிள்ளை. தேவனுடைய சாயலையும் ரூபத்திலையும் உண்டாக்கப்பட்டவன் யாரு? அதனால்தான் ஆதாமை வந்து தேவனுடைய குமாரன்னே வேதம் அழைக்குது. பார்த்துருக்கீங்களா? லூக் 3:38 போய் பார்த்தீங்கன்னா அங்கே இயேசுனுடைய ஜீனியாலஜியை ட்ரேஸ் பண்ணிட்டு இப்போ ஆதாம் வரைக்கும் ட்ரேஸ் பண்ணிட்டு போறாரு. கடைசி ஆதாமுடைய தகப்பன் யார்? எல்லாருடைய தகப்பன் சொல்லிட்டே வர்றாரு. ஆதாம் தேவனுடைய குமாரன் வருது. ஆடம் த சன் ஆஃப் காட். அதாவது தேவன் வந்து மனுஷனை தாம் மாதிரியே உண்டாக்கினார்னா தம்முடைய பிள்ளையா இருக்கும்படி உண்டாக்கினார். அந்த மனுஷனோட ஒரு தகப்பன் பிள்ளை என்ற உறவை வைத்து கொள்ளும்படி அப்படி உண்டாக்கினார். ஆனால் தான் மனுஷனை வித்தியாசமாக உண்டாக்கிட்டார். எல்லாருக்கும் சிருஷ்டிப்புக்கே பொதுவாக ஒரு தகப்பன் சொல்லலாம். ஏன்னா அவர் தான் சிருஷ்டிப்புக்கே ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கிறது. ஆனால் மனுஷனுக்கு இன்னும் குறிப்பான விதத்தில் அவர் தகப்பனாக இருக்க விரும்புகிறார். ஆனால் தான் அந்த முதல் மனுஷனை தன்னுடைய மகனாக உண்டாக்கினார், மகனாக இருக்கும்படி உண்டாக்கினார். ஆனால் அந்த கெட்ட குமாரன், இயேசு சொல்கிற அந்த கதையில் கெட்ட குமாரன் எப்படி ஓடி போகிறான், அதே போல் ஆதாம் என்ன பண்ணுறான்? முரட்டாட்டம் பண்ணி தேவனை எதிர்த்து நின்று, நீர் எனக்கு வேண்டாம், தகப்பனா வேண்டாம், தேவனா வேண்டாம், என் வாழ்க்கையிலே வேண்டாம், நீர் சொல்கிறபடி நான் செய்ய முடியாது, நான் என் இஷ்டப்படி செஞ்சுக்குவேன்னு சொல்லி முரட்டாட்டம் பண்ணி தேவனை விட்டு விலகி போகிறான். அவன் வந்து விலகி போனதுனால தேவன் அவனை அந்த தோட்டத்திலிருந்தே வெளியேற்றுகிறார், தன்னுடைய பிரசனத்திலிருந்தே அகற்றுகிறார். இது வந்து ஆதாமை மட்டும் பாதிக்கலை, முழு மனுவர்க்கத்தையே பாதிச்சு. இந்த முதல் மனுஷன் செய்த காரியம் என்ன ஆயிடுச்சு? முழு மனுவர்க்கத்துக்கே அந்த சாயல் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். இட் பிகேம் மார்டு. அது வந்து அதில் ஒரு சேதம் உண்டாயிடுச்சு. தேவன் மனுஷனை வந்து தன்னுடைய சாயல் ரூபத்திலையும் உண்டாக்கினார். ஆனால் இப்போ ஆதாம் இந்த காரியத்தை செஞ்சதுனால இந்த பாவத்தின் நிமித்தமாக அந்த தேவனுடைய சாயல், மனுஷன்ட்டு இருந்த அந்த தேவனுடைய சாயல் வந்து சேதப்படுத்தப்பட்டது, காயப்பட்டது. அது மட்டும் இல்லை, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த உறவு கட்டாயிடுச்சு. ஏதேன் தோட்டத்தில் அந்த உறவு கட்டாயிடுச்சு பாருங்க. அதனால தான் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து ஒரு தகப்பன் பிள்ளை உறவை வைத்து கொள்ளும்படி மனுஷனை அவரை மாதிரியே உண்டாக்குறார், ஒரு மகனா இருக்கும்படி உண்டாக்குறார். அவன் வேண்டான்ட்டு போறான், அந்த உறவு கட்டாகுது. இது ஆதாமுக்கு மட்டும் கட்டாகல, மனுவர்க்கத்துக்கே கட்டாயிடுச்சு. அவன் செஞ்ச தப்புனால நமக்கும் கட்டாயிடுச்சு. ஆனால் உண்மை என்னெல்லாம், நாமும் அவன் செய்த தப்பே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் முன்ன. உலகத்தில் ஒவ்வொரு ஆளும் ஆதாம் செஞ்ச அதே இதை தான் செய்கிறாங்க. அதுதான் பாவம். எனக்கு என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் வாழ்ந்துக்கிறேன், நீர் எனக்கு சொல்ல தேவை இல்லை. அதுதான் பாவம். அப்போது என்ன ரிசல்ட் ஆயிடுச்சு? தேவன் வந்து மனுஷனை மகனாக இருக்கும்படி உண்டாக்குனார், அவனுக்கு வந்து தகப்பனாக இருக்கும்படி உண்டாக்குனார். ஆனால் அது கட்டாயிடுச்சு பாருங்க, அந்த உறவு கட்டாயிடுச்சு. அப்போது பிள்ளைகளாய் இருக்கும்படி உண்டாக்கினார் மனிதர்களை. தேவன் வந்து எல்லாருக்கும் தகப்பனா இருக்க விரும்புகிறாருன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியம்னால, பாவம் வந்ததுனால தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு இந்த பிரிவு உண்டாயிடுச்சு பாருங்க, அந்த உறவு கட்டாயிடுச்சு.